Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இந்த IOB இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சார்பாக ஒரு புதிய ஆப் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நாம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நாம இந்த ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ற மாதிரி இந்த IOB சார்பாக ஒரு ஆப் விட்டுருக்காங்க. இந்த ஆப்லேயே எல்லா வசதியும் UPI வசதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த பேங்க் நீங்கள் வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சார்பாக பீம் IOB UPI அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பினுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாருங்க, பீம் IOB UPI தான் இந்த ஆப்போட நேம். இதில் நீங்கள் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய பின் வந்து செட் பண்ணிக்கலாம் யூசிங் டெபிட் கார்டு அண்ட் ஆதார் நம்பர். நெக்ஸ்ட், லிங்க் எனி பேங்க் அக்கௌண்ட் ஆஸ் UPI இஸ் இன்டர்ஆப்பரபிள். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம அந்த ஃபோன்பே ஜிபே எல்லாம் பண்ணுறோம் பாருங்கள், நம்ம எந்த பேங்க்கில் நம்ம மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அதை வச்சு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை இதோட நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டன்ட்லி டு எனி UPI ID பேங்க் அக்கௌண்ட் ஆர் IFSC கோட். உடனடியாக நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரேட் a collect request and let others send you money with ease. Scan any QR code. நீங்கள் நார்மலாக ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி கடைகளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த ஆப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் பிளே ஸ்டோரில் நீங்கள் இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா பீம் IOB UPI அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சிம் 1 or 2 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்புக்கு ஒரு 6 digit பின் நீங்கள் கிரியேட் பண்ணணும், அதையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லாகின் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு உண்டான அந்த ஆப்பினுடைய லாகின் பேஜுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இதற்குள்ளே நீங்கள் செலக்ட் பேங்க் அப்படின்னு வரும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதற்கப்புறம் நீங்கள் வழக்கமாக ஜிபே ஃபோன்பேல பண்ணுற மாதிரி இதுலேயும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா இதுவும் நீங்கள் இந்த ஆப்லேயே பண்ணிக்க முடியும். இதற்காக நீங்கள் மற்ற எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆப் உங்களுக்கு வசதியாக இருந்தது அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கஸ்டமர் கேரையும் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதற்கு எந்தவித தடங்களும் கிடையாது. இதுதாங்க இந்த IOB சார்பாக பீம் IOB UPI அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.